இந்த இசையை ஆதரிக்கிறாங்கல்ல, இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து தரிக்காம ஆதரிப்பாங்க. இந்த மாதிரி சூஃபியாவோட சிந்தனைகள் ஒரு பகுதியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து சில விஷயம் சொல்கிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா தரிக்காவை சில விஷயம் ஆதரிக்கிறவர் தான். இவர் பரஞ்சோதின்னு சொல்லி ஒரு அமைப்புலாம் இருக்குல்ல, உடுமலைப்பேட்டில் இருக்குது. இந்த அமைப்புலாம் ஆதரவுக்கூடியவர் தான். இவர் என்ன ஒரு இடத்துல சொல்கிறாருன்னா, அதே வந்து நசையில் 2ஆம் பாகத்தில் சொல்கிறாரு, இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் பல அருள் வளங்களை வழங்கியிருந்தான். அவற்றில் இனிய குரலும் ஒன்று. குரல் வந்து அருள் வளம். இவர் அந்த ஆயத்தை மேற்கோள் காட்டுறார். தாவூதுக்கு நம்மிடமிருந்து பெரும் அருட்பேரினை வழங்கியிருந்தோம். மலைகளே, அவருடன் சேர்ந்து நீங்களும் துதிபாடுங்கள் என்று நாம் ஆணையிட்டோம். அவ்வாறே பறவைகளுக்கும் ஆணையிட்டோம். இது குரானில் வந்து 34வது சூறால 10வது வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்தை கூர்ந்து படித்தால் இசையைத்தான் இறைவன் அருட்பேருன்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. தஃப்சீர் கொடுக்குறாரு. அதாவது வந்து 34வது சூறா 10வது வசனத்தில் நம்ம வந்து தாவூதுக்கு வந்து அருட்பேரிட்டனே வழங்கியிருந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த அருள் என்னன்னு கேட்டால் இசையை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து இசைன்னு சொல்லி நபிசில் விளக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அது குரல் வளம். குரல் வளமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா பறவைகள் வந்து சேர்ந்து வந்து திக்ரு செய்து, அதே மாதிரி இப்போ மலைகளும் சேர்ந்து திக்ரு, இதெல்லாம் அருள் வளத்தில் உள்ளது. இதையெல்லாம் தூக்கி போட்டு அந்த அருள் வளம் அப்படின்னு என்னன்னு கேட்டால் அது வந்து இசை தான் குறிப்பிடுது. ஏன்னு கேட்டால் பழைய ஏற்பாடில் பார்க்கலாம், பைபிளில் பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வராரு. இப்போ பைபிள் தான் இவங்களுக்கு ஆதாரம். இப்போ என்னன்னு கேட்டால் தைரியமாக எப்படி அடிச்சு விட்றாங்க அப்படின்னா பைபிள் ஆதாரம். அப்போ பைபிள் ஆதாரம் அப்படிங்கும்போது இவங்க என்ன கொண்டு வராங்க, பைபிளில் இருக்குது. பைபிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1ஆம் நாளாகமத்தில் இருக்குது. தாவீதும் எல்லா இஸ்ரவேலர்களும் தங்களுடைய முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்பூருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் இசைத்து மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள். அங்கே இசைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அது பைபிளில் இருக்குது. இப்போ அவங்களுடைய மார்க்கத்தை சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கே கொண்டு ஜாயின் பண்ணுறது. ஏன்னா பைபிள் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆடுறது பிடிச்சிருக்குது, பாடுறது பிடிச்சிருக்குது, கை தட்டுறது பிடிச்சிருக்குது. இதெல்லாம் பிடிச்சதுனால பைபிளில் பாருங்கள் அப்படி இருக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் நாள் ஆகமத்தில் இருக்குது. பாடகர்களாகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் வெண்கல துணியுள்ள கைத்தாளங்களை ஒலிக்க செய்து பாடினார்கள். அப்போ வந்து இந்த மாதிரி பாடுறதுன்னு சொல்லி பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் அது அவங்கள அனுமதிக்கப்பட்டிருந்ததுங்கிற அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஹதீஸ்கள் எப்படி இருக்குது, தூக்கி போடுறது. தாவீதும் இஸ்ரவேல் வம்சத்தார்களும் அனைவரும் தேவதாரு மரத்தால் செய்யப்பட்ட எல்லாவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடு யெகோவாவுக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த இசைக்கருவியோட பேர்கள்லாம் இருக்குது. எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, இந்த தானியல்ங்கிற அத்தியாயத்தில் இருக்குது. அதாவது எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலிய இசைக்கருவிகளும் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது கீழே விழுந்து அந்த மாதிரி வசனம் நிறைய இருக்குது. அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய ஆதாரங்கள் எப்படின்னா எல்லாம் பைபிள் இருக்குதுல்ல, முந்தைய வேதத்தை பின்பற்ற சொல்லுதில்ல, அதனால் நம்ம பின்பற்றணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க எப்படி இருப்பா, இது வந்து தரிக்காவாதிகள் இப்படி கொண்டு வராங்க. நான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தரிக்காவில் ஒரு பகுதி ஆதரிக்கிறவர் தான், அது சூஃபியாக்களுடைய ஒரு பகுதி ஆதரிக்கிறவர் தான். இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இப்படி ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சி பேசுகிறாங்கல்ல, இவங்களும் இதை ஆதரிப்பாங்க. இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதாச்சும் மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த இடத்துல மியூசிக் வாசிக்கிற மாதிரியும், உதாரணத்துக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ்டிவி கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி இது வந்து வேறொரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அவங்களாம் எப்படி கேட்டால் இஸ்லாமிய ஆட்சிங்குவாங்க. ஆனால் பார்த்தேன் ட்ரம்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி கெட்டி மேளம் அடிக்கிறது, இதை எல்லாமே சரி கண்டு தான் அவங்க வந்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நடைமுறைப்படுத்துறது எதுக்குன்னு கேட்டால் உற்சாகப்படுத்துறதுக்கு, இது மக்களை வந்து இழுக்கிறதுக்கு, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வராங்க. அதே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து எந்த சிந்தனைகளும் எப்படி இருக்குது, எல்லாமே இஸ்லாமிய ஆட்சி எப்படி கொண்டு வரணுங்கிற சிந்தனை இல்லை. சிந்தனை இல்லாத வெளிப்பாடு தான் இவங்க மனம் போன போக்கில் வந்து பேசுகிறது. அதே போல் ஜமாத்தே இஸ்லாமி இருக்கிறாங்க. ஜமாத்தே இஸ்லாமி அந்த மாதிரி நிலைப்பாடுகள் உள்ளவங்க தான். ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஜமாத்தே இஸ்லாமி சார்பாக வரக்கூடிய சமரசம்,
இந்த சமரசத்தில் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு கட்டுரை, லாஸ்ட்டாக ஒரு கட்டுரை வந்திருக்கு. 2019 இதில் இது லாஸ்ட்டாக ஒரு கட்டுரை பிப்ரவரி மாதத்தில் வந்தது. அதில் வந்து கொடுத்ததும் பெற்றதும் சொல்லி ஒரு கட்டுரை. அதில் என்னன்னா ஒரு நபர் வந்து அவர் வந்து முனைவர், அவர் பாக்கவி படித்தவர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா திருக்குறளை வந்து தமிழாக்கத்தில் அரபி மொழிபெயர்க்கிறார். திருக்குறள் வந்து மொத்தமான 1330 வெண்பாக்களையும் அதன் அரபி மொழிபெயர்ப்பையும் உடனுக்குடன் வாசித்தார். ஒரு இடத்துல உட்காந்து, அதாவது ஜனவரி 30 ஜனவரி 30 2019 புதன்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கி 5 மணி நேரங்கள் திருக்குறளின் மொத்தமான 1330 வெண்பாக்களையும் அதன் மொழிபெயர்ப்பிலும் உடனுக்குடன் வாசித்தார். இது ஒரு வரலாற்று சாதனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வீணை, புல்லாங்குழல், கிதார், மெல்லிசை பின்னணியில் அவர் அங்கே வாசிக்க அதை படத்தோடு இருக்குது, அப்படியே படத்தோடு இருக்கும். அவர் மொழிபெயர்க்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வீணை இருக்குது, புல்லாங்குழல் இருக்குது, கிதார் இருக்குது. இது வாசித்து இந்த அடிப்படையில் வந்து இவர் பாக்கவி பட்டம் பெற்றவர் தான். அப்போ இந்த மாதிரி சிந்தனைகளை சமுதாயம் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து இது தரிக்காம ஆதரிக்கக்கூடியவங்களில் பல பேர் சூஃபியாக்களுடைய அந்த கொள்கையும், அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், இவங்க எல்லாமே நிறைய பேர் இந்த இசையை ஆதரிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. அதே மாதிரி இது மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பயன்படுது. இதன் மூலம் இஸ்லாமிய ஆட்சி நிறுவலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பல பேர் இதை ஆதரிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்